முக்கியமான விஷயத்த வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க எல்லாருக்கும் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். யாரும் அட்டென்ட் பண்ணல. மறந்து வச்சுட்டு வரலம்மா, உன்னை வர வைக்கிறதுக்காக வேணும்னே தான் வச்சுட்டு வந்தோம். இது யாரோட பிளான்? ஐயோ, இந்த வாட்டி பிளான் பண்ணது நான் இல்லம்மா, பிளான் பண்ணது அவரு. நீங்க உசுருக்கு உசுர வளர்த்த தம்பி, நீங்க இல்லாம அந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? உங்களை வர வைக்கிறதுக்காக தான் அந்த பிளான் பண்ணோம். அதனாலதான் நீங்க வர்ற வரைக்கும் நாங்க காத்திருந்தோம். சப்போஸ் நீங்க வரலைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. உங்க பாசத்தை மதிக்கிறவங்க நாங்க. எங்க சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சாரி. சாதாரண அரசு உத்தியோகம் பார்த்து குழப்பம் நடத்துகிறோம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலயோ இல்ல கல்யாண மண்டபத்துக்கு உள்ளேயோ கோயில் இருந்துட்டா இந்த செலவெல்லாம் மிச்சம்ல. ஏதாவது கோவில் இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ் அப்படி போயிடலாம்ல. அந்த ஒரு நாள் கூத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செலவழிக்கணுமா? ஸோ பத்திரிக்கை வைக்கிற வகையில மட்டும் நமக்கு 12 லட்சம் ரூபாய் செலவு வருது. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தோம்னா சட்டி சட்டியா சாப்பாடு மிச்சி போய் கிடக்கும். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. யார் யாரு சாப்பிட்றதுக்கு பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மொய் எழுதும் போதே டோக்கன் கொடுத்துடலாம். இயற்கை விவசாயம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ என்ன சொல்ற, எதுக்கு சொல்றேன்னு யாருக்கும் புரியாது. சார், நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன். நான் சேர்த்து வச்சிருக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் என் தங்கச்சி தான்.